Students, example 1.17. If A equal to 2, 3, 1, 2 அப்படின்னு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. satisfy the equation a square minus ka minus i2. i2ன்னா நம்மளுக்கு என்னது ஐடென்டிட்டி 2 rows 2 columns வரதா i2ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, i2 equal to 0. ஓகேவா? ஸோ தென் ஃபைண்ட் த கே. எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கேவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ், அதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுமாரி சம்ஸ் எல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 10th ஸ்டாண்டர்ட்லேயே ரொம்ப மேட்ரிக்ஸ் சம்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நம்ம இதுமாரி சால்வ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யணும், இதில் ஃபைண்ட் கேவோட வேல்யூ மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் எப்படின்ட்டு பார்த்துக்கணும். இப்போது ஏ ஈக்குவல் டு 2, 3, 1, 2 மாடலஸ் கொடுத்துருக்காங்க. சரி, மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸில் கொடுத்ததை நம்ம ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்னது, ஏ இன்ட்டு ஏ. அப்போ ஏவோடது அப்படியே எழுதிட்டுருக்கோம். திரும்பி இன்னொரு வாட்டி ஏவை எழுதிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் என்ன சொல்லியிருக்கேன், ரோ 1 காலம் 1, அப்புறம் ரோ 1 காலம் 2, அப்புறம் ரோ 2 காலம் 1, ரோ 2 காலம் 2. அந்த மெத்தடில் இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். எப்படின்னா 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் 1 இன்ட்டு 3 3. அடுத்தது என்ன பண்ணிக்கணும், 2 இன்ட்டு 3 6, 3 2s ஆர் அதுவும் 6. அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இது முடிச்சு போச்சு. அப்போ இது வேலை முடிச்சு போச்சு. அடுத்தது 1 இன்ட்டு 2 2, 2 இன்ட்டு 1 2. அடுத்து என்ன செய்யணும், 1 இன்ட்டு 3 3, 2 இன்ட்டு 2 4. நம்ம 10th ஸ்டாண்டர்டில் மல்டிப்ளிகேஷன் படித்தோம் பார்த்துருக்குமா, மேட்ரிக்ஸில் அதேமாரி மல்டிப்ளிகேஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். அப்போ 4 + 3 எவ்வளவு 7. அப்போ 6 + 6 எவ்வளவு 12, 2 + 2 4, 3 + 4 எவ்வளவு 7. இதை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஏ ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதுமா, முடியாது. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, த கிவன் ஏ ஸ்கொயர் மைனஸ் கேஏ ப்ளஸ் i2 ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அப்போ ப்ரூவ் பண்ணி காமிச்சோம்னா தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், அந்த சம்மு ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ நம்ம முதல்ல ஏ ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, சந்தோஷம். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச அந்த ஏ ஸ்கொயர் மட்டும் அங்கே என்ன இருந்தது நம்மளுக்கு பார்க்குறதுல, இங்கே ஏ ஸ்கொயரில் இந்த நம்பர்ஸ் இருந்தது. அப்போ இந்த நம்பர் 7 12 4 7. ஏ ஸ்கொயருக்கு பதில் அந்த நம்பர் அப்படியே போட்டோம். இந்த மைனஸுக்கு அப்படியே இந்த மைனஸ் இங்கே போட்டுட்டோம். கேக்கு கேவை அப்படியே போட்டுட்டோம். ஏக்கு பதில் அங்கே என்ன இருந்தது, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்து 2 3 1 2 இருந்தால் அந்த 2 3 1 2 அப்படியே போட்டுக்கணும். ப்ளஸ் போட்டுக்கணும். i2ன்னு சொன்னோம்னா 1 0 0 1 நம்மளுக்கு முதலே படிச்சிருக்கோம். ஈக்குவல் டு 0னா 0 0 0 மேட்ரிக்ஸ் இது. ஓகே, அதையும் போட்டுட்டோம். இப்போ இதெல்லாம் போட்டோன்னு அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம இதை எடுத்து இப்போ இங்கே நடுவில் மைனஸ் சைன் இருக்கா, அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப்பு மட்டும் மாற்றிக்கணும். இதில் எல்லாமே கரெக்டு. இதை மட்டும் 2 இன்ட்டு கே 2k, 3 இன்ட்டு கே 3k, இப்போ 4 இன்ட்டு 1 சரி k இன்ட்டு 1 k, 2 இன்ட்டு கே 2k. இதை மட்டும் ஒன்று ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும் இதில், இந்த லைனில். அடுத்த ஸ்டெப் என்ன வரோன்னா, கே மைனஸ் 2k ப்ளஸ் 1, அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? அடுத்து என்ன செஞ்சுருக்காங்க, 12 மைனஸ் 3k ஈக்குவல் டு 0, அதை தான் ப்ளஸ் 0, அதை இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து 4 மைனஸ் கே ப்ளஸ் 0, 4 மைனஸ் ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. அடுத்து 7 மைனஸ் கே ப்ளஸ் 0, இல்லை சாரி 7 மைனஸ் 2k ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இது 0 0 அப்படியே இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, இந்த 7ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 8 வருமா. அப்போ 8 மைனஸ் 2k எழுதிக்கலாமா, அதை சிம்பிளிஃபை பண்ணி. ரைட், ஓகே. இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒன்றுமே கிடையாது. அதை அப்படியே 12 மைனஸ் 3k எழுதிக்கலாம், இந்த 0 போயிடும். அப்போ இங்கே என்ன இருக்குது, இது 0 போயிடுச்சுன்னா 4 மைனஸ் கேன்றது இதை எழுதிக்கிறோம். இங்கே என்ன இருக்குது, 7 இருக்கா. இங்கே என்ன பண்ணிக்கலாம், 7 மைனஸ் 2k ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 0 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இதெல்லாம் இப்போ இந்த ஃபார்ம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு நார்மல் ஃபார்ம் மாரி நம்ம எடுத்து எல்லாத்தையுமே எழுதி எடுத்துக்கிறோம். இப்போ எழுதி எடுக்கும்போது நம்மளுக்கு ஒன்று நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துக்கலாமே. எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாமே, எதை வேணாலும் எடுக்கலாம். நம்ம பெருசாக எடுத்தால் பெரிய நம்பர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சின்னதாக இருக்கிறதுனால இந்த நம்பர் எடுத்து இதோட நம்ம என்ன செய்கிறோம், நம்ம போட்டுக்கிறோம். அப்போ என்ன இருக்குது, 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, அந்த இதை எடுத்துக்கிறோம்.
அப்போ மைனஸ் கே 4 மைனஸ் கே ஈக்குவல் டு ஜீரோனா 4 மைனஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ இப்போ மைனஸ் கே இந்த பக்கம் வச்சுக்கோங்க கான்ஸ்டன்ட்டை ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 4 அந்த பக்கம் வரும்போது -4 இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் அப்போ கே ஈக்குவல் டு 4 அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேவோட வேல்யூ எவ்வளவு அப்போ நம்ம கேவோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சா ரைட் சந்தோஷம் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் ஆல்சோ ஃபைண்ட் த ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஏன் சார் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஏ இன்வெர்ஸுக்கு என்ன நம்மளுக்கு தேவை மாடுலஸ் தேவை ஆல்சோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏன்னு சொல்லும்போது என்ன செய்கிறோம் அப்போ மாடுலஸை அந்த ஏ கொடுத்துருக்கிறத 2 3 1 2ன்னு போட்டு மாடுலஸ் ஃபார்மில் எழுதிக்கணும் அதாவது டிட்டர்மினன்ட் ஃபார்ம் ஆர் மாடுலஸ் ஃபார்ம் அது போட்டுட்டோம்னா அப்புறம் 2 இன்ட்டு முதல்ல படிக்கிற மாரியே டிட்டர்மினன்ட்னா 2 இன்ட்டு 2 மைனஸ் 1 இன்ட்டு 3 அதுதான் 2 இன்ட்டு 2 மைனஸ் 1 இன்ட்டு 3 போட்டுட்டோமா அப்போ இங்கே 2 2 சார் என்ன ஆகிடும் 4 ஆகிடுமா மைனஸ் ஆயிடுச்சு 1 இன்ட்டு 3 3 ஆகிடுச்சா அப்போ 4லேருந்து -3 போயிடுச்சுன்னா என்ன வரும் 1 வரும் அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது 1 என்னது இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்போ 0 வரலன்னாலே நம்மளுக்கு என்னவா ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் it is a non-singular matrix so adjoint A to be existing ஆகிறதுக்குள்ள சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்கா நம்மளுக்கு ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அதையும் தூக்கி எழுதிக்கலாம் இப்போ நம்ம அடுத்ததாக லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது வந்து எதுன்னா இங்கே இருக்கிறதுல வந்து இப்போது நம்மளுக்கு இங்கே என்ன வந்திருக்கு இட் இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு தெரிஞ்சிச்சா அப்போ அட்ஜாயிண்ட் ஏ டு பி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏவை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படியே போட்டுக்கிட்டு அதை அட்ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லியிருந்தேன் என்னது இந்த டயகனல் வைஸ் ஃபஸ்ட்டு டயகனல் வைஸ் வருது 2 இன்ட்டு 2 பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் ஒன்று தான் அதே 2 2 தான் வருது ஓகே அடுத்து செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க சேஞ்ச் த சைன் அப்போ சேஞ்ச் த சைன் அப்படின்னம்னா என்ன மீனிங்கு இதை சைனை மாற்றிக்கோங்க அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறதா மைனஸ் ஆகும் மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும் அப்போ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது ரெண்டுமே மைனஸாக மாற்றிட்டோம் மாற்றின உடனே அது என்ன ஆயிடுச்சு மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கன்வெர்ட் ஆகிட்டுன்னா அது என்ன இட் இஸ் டு பி அன் அஜாயின்ட் ஃபார்ம் அஜாயின்ட் அப்படின்னா நம்மளுக்கு என்னது அந்த சிம்பிள் மெத்தடில் நம்ம கன்வர்ஷன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கன்வர்ஷன் பண்ணி எடுத்த உடனே நம்ம அடுத்தது என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஏ இன்வெர்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் எப்படி அதாவது இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஏ இன்வெர்ஸாக ஃபார்முலாவை தூக்கி போட்டுக்கிட்டு ஈக்குவல் டு 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ அப்போ ஏ இன்வெர்ஸ் எழுதிட்டு ஈக்குவல் டு 1க்கு 1 எழுதுகிறோம் மாடுலஸ் ஆஃப் ஏ என்ன பார்த்தோம் நம்ம முதலே அங்கே ஏ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 அதையும் 1 போட்டுக்கிட்டோம் அட்ஜாயிண்ட் ஏ எங்கே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் அதையும் போட்டுக்கிட்டோம் அப்போ 1/1 இஸ் நத்திங் பட் என்னது 1 அது போட்டாலும் ஒன்று தான் போடலனாலும் ஒன்று தான் அப்போ ஏ மைனஸ் 1 அப்படியே இங்கே கொடுத்துருக்கிறது அப்படியே 2 -3 -1 2 ஓகேங்களா இப்போ இது வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஃபார்மில் போட்டு ஏ என்ன போட்டுக்கலாம் என்னன்னு போட்டுக்கிட்டோம் இது வந்து டிட்டர்மினன்ட் ஃபார்மில் போடணுமா இல்லை மாடுலஸ் ஃபார்மில் போடணுமா நம்மளுக்கு ஃபார்முலாவில் அது மேட்ரிக்ஸ் ஃபார்மில் தான் போடணும் டிட்டர்மினன்ட் ஃபார்மில் போட்டுறக்கூடாது ஓகேவா இது நம்ம வந்து மாடுலஸ் ஃபார்மில் தான் போடணும் ஏன்னா மாடுலஸில் தானே இருக்குது அட்ஜாயிண்ட் ஏன்றது இட் இஸ் அன் மாடுலஸ் ஃபார்ம் அதனால நம்ம மாடுலஸ் ஃபார்ம்லேயே அதை போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து நம்ம மாடுலஸ் ஃபார்மில் போட்டுட்டோம் அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 2 -3 -1 2 அப்படின்னு போட்டுட்டு இதோட நம்ம நிறுத்திக்கலாம்